வெல்கம் டு வேதா vs மகா அலப்பறைகள். இன்னைக்கு நாங்க எங்க போய் சமைக்க போறோம் தெரியுமா? ஓபன் பிளேஸ்ல போய் சமைக்க போறோம். வாங்க என்ன சமைக்கிறோம்னு போய் பாப்போம். நாங்க சமைக்கிறதுக்காக இன்னைக்கு எங்க அண்ணனை டார்ச்சர் பண்ணி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். காலையில இருந்து பாடா படுத்துறானுங்க. ஒரு வீடியோ போடுறதுக்கு நீ வேலையை கெடுத்து வாண்டு இன்னைக்கு ப்ரோக்ராம் போட்டு இன்னைக்கு வந்து கிராமத்து சைடு போகிறான். எங்கள் தங்கச்சி வீடு அங்கே இருக்குது. அங்கே போய் நல்லா சமைச்சு சாப்பிட போகிறான். இன்றைக்கி அதான் பிளான். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோ வரும், வரிசையாக பாருங்கள். ஓகே. இப்போ நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, எங்கள் பெரியமாவும் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி வந்திருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு அப்புறமா சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான வேலைகளை ரெடி பண்ணுறோம். தந்தூரி செய்கிறதுக்காக இப்போ நம்ம சொல்லி கொண்டு போகிறோம். வாங்க. அப்படி தோணுது என்னைக்கு தோன்றுறது? கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன். வரா, நீ வரா. பண்ண வேலையை பார்த்து அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எங்க அப்பா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்களேன். எங்கள் பெரியம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரே ஒரு திங்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு உட்காந்து மரத்தடியில் காற்று வாங்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க. இப்போ நாங்கள் சிக்கன் கழுவ போகிறோம். எங்கள் பெரியம்மாவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு தந்தூரிக்கு ரெடி பண்ண போகிறோம். தந்தூரி சிக்கன் தான் கழுவ போகிறோம். அப்போ நீ சிக்கன் கழுவ வரல. சிக்கன் கழுவலைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சமைக்கிறது? நீங்களே எல்லா வேலையும் பாருங்க. அதெல்லாம் நீ தான் பார்க்கணும். இல்ல சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவி முடிச்சிட்டோம். செகண்ட் வாஷ் ஃபஸ்ட்டு இதுலேயே எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம தந்தூரிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடைசி பண்ணிவிட்டு மகா கடைசி பண்ணுற மாதிரி மகாவும் பாப்பாவும் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.
என்னடா புத்தாட்டது? நாங்க இப்ப தந்தூரி சிக்கனுக்கு அடுப்பு ரெடி பண்ணிட்டோம். பாவம் பிள்ளை தண்ணி பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்கோன்னு. கேட்டுக்க. ரெண்டு பேரும் இப்போ கஷ்டப்பட்டு அடுப்பு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அடுப்பை விறக மூட்டி நல்லா கங்கு வந்தோடனே தந்தூரி கறியை வந்து நல்லா கம்பியில் கோர்த்து இது உள்ளே வச்சு மூடிடுவோம். மூடிட்டு 1 ஹவர் கழிச்சு எடுப்போம். தரமாக இருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ நாங்க இதை பற்ற வச்சுட்டோம். வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். நல்லா அடுப்புல கங்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம தந்தூரி மசாலா ரெடி பண்ணலாம். தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது கூட தந்தூரி ஸ்பெஷல் மசாலா ஏதாவது தயிர் சீக்கிரமா ஊற்றிருந்தா சிக்கன் குழம்புக்கு பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. என்னென்ன போட்டிருக்க? இதில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடரு, நம்மளோட ஸ்பெஷல் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ரெடி. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிரில் வேணும் கொஞ்சமாக ஊற்றுவேதான். எல்லாம் ஊற்றுவேன். இன்னும் கொஞ்சம் ஊற்று. போதும் போதும் போதும். இப்போ நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். அதில் என்ன பண்ணுற? எடுத்து வாயில் வச்சுட்டுருவேன். இதுன்னு எனக்கு ஒரு வேட்டை இருக்கு. இது அது சிக்கன் தான். இந்த இடத்துல இவ்வளவு உப்பு இருக்குல்ல, உப்பு போட்டுக்கோங்க. அங்க என்ன அடுப்பு புகஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தந்தூரி மசாலா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். தனித்தனியாக எடுத்து காய வச்சிடலாம் சிக்கனை. இப்போ நம்ம வந்து மசாலெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது 1/2 hour கழித்து நம்ம தந்தூரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தந்தூரிக்கு ரெடி பண்ண சிக்கன் வந்து 1/2 hour வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தந்தூரி கம்பியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி எங்கள் அண்ணன் இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் வீடியோக்காக போஸ்ட் கொடுத்துருந்தேன். அமர போது டக்குன்னு ரெடி பண்ணு. புரிஞ்சதா? இங்கே வேறு கங்கு அமர போதான், அதனால் சீக்கிரம் ரெடி பண்ணி அங்கே இல்லை பார்க்க மாட்டேங்குது. 4 பீஸ் போதுங்களா உங்களுக்கு? பாருங்க நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு.
போகுது. அது பின்னாடி இப்போ நாங்கள் தந்தூரிக்கு எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டோம். தந்தூரி ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ரெடி ஆகும் இன்னும் 1/2 hour ஆகும். 1/2 hour வெயிட் பண்ணி தந்தூரியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சுங்க. ஒரு இளநீ எனக்காகவே கீழே விழுந்து மேலே இருந்து கீழே விழுந்துருக்கு. கிடச்சிருக்கு. நான் அதை குடிக்க போகிறேன். நீங்கள் வீடியோ எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி இயற்கையான பிளேஸில் வந்து வீடியோ எடுக்கிறது நல்லா ஜாலியாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவும் கிளைமேட் பாருங்கள், இன்றைக்கி செம்மையாக மழை வர மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் நினைக்கிறேன். நாங்கள் அதுக்குள்ளே எல்லாம் எங்களோட தந்தூரியும் கிரில்லும் ரெடி ஆகிடுமான்னு தெரியல. பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பின்னாடி பாருங்கள். நீங்களும் ஒரு நாள் இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாலியாக இருக்குது இன்றைக்கி இங்கே வந்தது எங்களுக்கு. அதுவும் இன்றைக்கி நாங்கள் எங்கள் சித்தி பொண்ணு, எங்கள் பெரியம்மா, எங்கள் அண்ணன் எல்லோரும் கூடயும் வந்து சமைக்கிறது இன்னும் ஜாலியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. வச்சிருக்காங்க. இப்பதான் வச்சிருக்காங்க போல. இப்பதான் கொஞ்சம் வந்துருக்கு. எல்லாரும் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? தந்தூரி ரெடியாக இன்னும் 1/2 hour ஆகும். அதான் அந்த கேப்பில் தாமரை இலை பறிக்கலான்னு போகிறோம். சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் தந்தூரி வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ தந்தூரி ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். வாங்க செக் பண்ணுவோம். நம்மளோட தந்தூரி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கம்பு வச்சிருங்க, கம்பு. நம்மளோட தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்கு. துணி கொடுறா. நம்மளோட தந்தூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.